அப்ப எல்லா இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பணமும் உத்தரப்பிரதேசத்துக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் இந்திக்காரங்களுக்கு மட்டுமே இந்தியாவினுடைய அனைத்து நிதியும் போகும். ஆனா வரி கொடுப்பது, டாக்ஸ் சரியா செலுத்துவது, ஏன்னா இங்கதான் படிச்சவே அதிகம். இதுதான் உற்பத்தி மாநிலம். தமிழ்நாடு, மகாராஷ்டிராலாம் உற்பத்தி மாநிலம். சோ உங்களுக்கு இந்தியாவுக்கு உற்பத்தி தருவது இவன், வரி அதிகம் கட்டுவது இவன், வெளிநாட்டு பணம் அதிகம் வர்றதுக்கு, அந்நிய செலாவணி அதிகம் வர்றதுக்கு காரணமானவன் தமிழன். வளைகுடா நாட்டுல இருந்து பணம் வர்றதுக்கு காரணமானவன் தமிழன். இந்த தமிழ்நாடு, இந்த உசிலம்பட்டிக்காரனோ, இந்த சிங்காநல்லூர்காரனோ, இங்க போரூர்காரனோ, அரூர்காரனோ, அரியலூர்காரனோ, மதுரைக்காரனோ கஷ்டப்பட்டு உழைச்சு படிச்சு அதை அந்த அறிவை அவன் பணமாக்கி தனக்கும் சேர்த்து இந்த அரசுக்கும் இந்தியாவுக்கும் வரியா கட்டுறான். அந்த பணத்தை முழுக்க அதிகமா குழந்தை பெற்றிருக்காங்கிற ஒரே குவாலிஃபிகேஷனை வச்சுட்டு உத்தரப்பிரதேசத்துக்காரனுக்கு அள்ளி அள்ளி நிதி கொடுக்க போறீங்க. மக்கள் தொகை அதிகமா இருக்கிறதுனால எம்பி தொகுதி அதிகரிக்க போகுது, அந்த நிதி. அது போக வேற மாநில திட்ட கமிஷனும் இந்தி பேசுற மாநிலங்களுக்கு தான் நிறைய கொடுக்கும். ஏன்னா மக்கள் தொகை அதிகமா இருக்கு, இயற்கை வளங்கள் அதிகமா இருக்கும், தொழிற்சாலைகள் கிடையாது. இதையெல்லாம் வந்து பிரிவிலேஜா ஒரு தகுதியா ஆக்கி அதுக்கு பணத்தை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இது எவ்வளவு அயோக்கியத்தனம்! தொழிற்சாலைகள் அமைத்தது நம்ம குற்றம், மாநிலத்தை வளர்ச்சி பெற வைத்தது நம்ம குற்றம், ஆண் பெண் குழந்தைகளை படிக்க வைத்தது நம்ம குற்றம், ஒரு பெண்ணை பிள்ளை பெறும் இயந்திரமாக்காம ஒரு குழந்தை 2 குழந்தை போதும்னு அறிவுடைமையோடு செயல்பட்டு இன்னைக்கு பெண்களை உச்சகட்ட வளர்ச்சியில கொண்டு வந்திருக்கோம் நம்ம. அது நம்மளுடைய குற்றம். இன்னைக்கு வரையும் படிப்பறிவு இல்லாம 6 குழந்தை 7 குழந்தை பெற்ற ஒரே காரணத்துக்காக அவனுக்கு நிதி கூட கொடுக்கப்படும், அதிக எம்பி சீட்டுகள் கொடுக்கப்படும்.